نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் தராவீஹில் ஏறத்தாழ 13.25 ஜுஸ்முகளை ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட ஜுஸ்விலே சூரத்துர் ரஅத் என்ற சூறாவிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய நிம்மதிக்கு என்ன வழி என்பதை அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மக்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உள்ளத்தினுடைய அமைதி, உள்ளத்தினுடைய நிம்மதி, ராஹத்து, சந்தோஷம் என்பது அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் மட்டும்தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். திக்ர் என்பது நாம் ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகள், அதையும் திக்ர் என்று சொல்லுவோம். குர்ஆன் ஓதுவது அதுவும் திக்ர். தொழுகின்றோம், தொழுகையும் திக்ர். திக்ர் என்று சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அனைத்து காரியங்கள், அதில் நாம் செய்யக்கூடிய தஸ்பீஹாத்துகள் அதில் ஒரு பங்கு. அல்லாஹ் சொல்கிறான், இந்த திக்ரை கொண்டுத்தான், தீனுடைய அம்சங்களை கொண்டுத்தான், குர்ஆன், தொழுகை, அல்லாஹ்வினுடைய திக்ர், தஸ்பீஹாத்துகள், இதை கொண்டுத்தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் என்பதாக அல்லாஹ் திட்டவட்டமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரூஹுக்கு உணவாக அமல்களையும் குர்ஆனையும் திக்ரையும் ரூஹுக்கு உணவாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் நன்கு விளங்குவோம் என்று சொன்னால், நம்முடைய உடல் இரண்டால் சேர்ந்தது. ஒன்று வெளிரங்கமாக தெரியக்கூடிய ஒரு தோற்றம், இன்னும் ஒன்று இருக்கின்றது நமக்குள் இருக்கின்ற அந்த ரூஹ். இந்த இரண்டிலே எது அசலானது, நிரந்தரமானது என்று சொன்னால் அந்த ரூஹ் தான். உடல் தற்காலிகமானது. என்னுடைய ரூஹ் பயணிப்பதற்காக, என்னுடைய ரூஹ் இந்த உலகத்திலே ஒரு வாகனத்தில் ஏறி பயணம் செய்து சில அமல்களை செய்துவிட்டு வருவதற்காக அல்லாஹ் இந்த உடலை ஒரு வாகனமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆகவே தான் ஒரு மனிதர் வஃபாத்தாகிவிட்டால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் அழிந்து விடக்கூடிய இந்த உலகத்தை விட்டும் அழியாத உலகத்தின் பக்கம் சென்று விட்டார். தாருல் ஃபனாவை விட்டு தாருல் பகாவை அடைந்து விட்டார். உடல் இங்கே தான் இருக்கிறது, கண்ணும் இருக்கிறது, காதும் இருக்கிறது, அனைத்து உறுப்புகளும் இங்கு இருக்கிறது. ஆனால் சென்று விட்டது எது என்று சொன்னால் அசலான அந்த ரூஹ் சென்று விட்டது. அல்லாஹ் உடலை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மின்ஹா ஹலக்னாகும் வ ஃபீஹா நுஈதுகும். இந்த மண்ணால் உங்களை படைத்தோம், மீண்டும் இந்த மண்ணில் உங்களை கொண்டு போய் சேர்ப்போம். வ மின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா. மீண்டும் ஒரு முறை உங்களை மஹ்ஷருடைய மைதானத்தில் மீண்டும் உங்களை எழுப்புவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மண்ணால் படைக்கப்பட்ட உடல், மண்ணால் படைக்கப்பட்ட இந்த உடலினுடைய அனைத்து உணவுகளையும் இந்த மண் சார்ந்த விஷயங்களை கொண்டு அல்லாஹ் உற்பத்தி செய்திருக்கிறான். தானியங்கள் இருக்கிறது, அரிசி இருக்கின்றது, கோதுமை இருக்கின்றது, பல வகைகள் இருக்கின்றது, கீரை வகைகள் இருக்கின்றது. அனைத்தும் மண்ணால் உற்பத்தியாகக்கூடியது, பூமியிலிருந்து உற்பத்தியாகக்கூடியது. மண்ணால் படைக்கப்பட்ட உடலினுடைய ரிஸ்கை, அதனுடைய உணவு தேவையை அல்லாஹ் இந்த பூமியிலிருந்து உருவாக்கி இருக்கின்றான். இந்த ரூஹ் என்பது மேலிருந்து போடப்பட்டது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. அதை யாராலும் பார்க்க முடியாது.
ரூஹை யாராலும் பார்க்க முடியாது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. யூதர்கள் கேட்டார்கள், நபியே ரூஹ் என்றால் என்ன? யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உம்மிடத்தில் ரூஹை பற்றி கேட்கின்றார்கள், நீங்கள் சொல்லுங்கள், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளை, அதற்கு ஒரு உருவம் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. அந்த ரூஹ் வந்த இடம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அதற்குண்டான உணவையும் அல்லாஹ் அங்கே தான் வைத்திருக்கிறான். மேலிருந்து இறக்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃப், மேலிருந்து இறக்கப்பட்ட அந்த திக்ர்கள், மேலிருந்து இறக்கப்பட்ட அந்த அமல்களை கொண்டு தான் இந்த ரூஹுடைய உணவை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எப்படி இந்த உடலுக்கு உணவை கொடுக்கவில்லை, தண்ணீரை கொடுக்கவில்லை, சாப்பிடாமல் குடிக்காமல் 3 நாட்கள் 4 நாட்கள் 1 வாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறார், உடல் பலவீனம் அடைந்து கொண்டே செல்லுமோ, ஒரு கட்டத்தில் மௌத்து வருமோ, அதே போன்று இந்த ரூஹ் அதற்குண்டான உணவாகிய திக்ரையும் குர்ஆனையும், அதற்குண்டான உணவாகிய தொழுகையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த ரூஹ் மரணித்து போகிறது. வெளியில ஹயாத்தோடு இருப்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரூஹ் உள்ளுக்குள் மரணித்து விடுகிறது, உயிரோட்டம் இல்லாத ரூஹ். ஆகவே தான் சொன்னார்கள், மஸலுல் லதி யذ்குரு ரப்பா, எந்த மனிதர் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறாரோ, மேலும் எந்த மனிதர் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறாரோ, 2 பேருக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் கமஸலில் ஹஜ்ஜி வல் மையித்தி, ஒரு மனிதர் உயிரோடு இருக்கின்றார், ஒரு மனிதர் மரணித்து விட்டார், 2 பேருக்கு மத்தியில் எவ்வளவு வித்தியாசமோ அதுபோன்ற வித்தியாசம் இருவர்களுக்கும் மத்தியில் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ரூஹ் இதற்கு தகுந்த உணவு கிடைக்கும் பொழுது நிம்மதி பெறுகிறது, சந்தோஷம் அடைகின்றது, பூரிப்படைகின்றது. ஆகவே தான் நம்ம பார்க்கிறோம், குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வருவதுண்டு, நிம்மதியான ஒரு நிலையை நாம் உணர்கிறோம். பயான்ல உட்கார்றோம், நிம்மதியான ஒரு ஜும்மாவில் மற்ற நேரங்களில் நிம்மதியான தூக்கம் வருவதற்குண்டான காரணம் என்ன? குர்ஆன் ஓதுனா திக்ர் செஞ்சா ஒரு காரணம், அது ஷைத்தான் வந்து ஓத விட மாட்டான்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு காரணம் நுணுக்கமாக உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த ரூஹுக்கு தகுந்த, அந்த ரூஹுக்கு உண்டான உரித்தான சரியான உணவு அங்கே கிடைக்கும் பொழுது அந்த ரூஹ் அமைதி பெறுகிறது, அந்த ரூஹ் சந்தோஷப்படுகிறது, அந்த ரூஹ் அமைதியின் காரணமாக அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுகிறது. அதற்கு நேர்மாற்றமாக பாவம் செய்யக்கூடியவர்கள் நைட்டு 2 மணிக்கு முடிச்சிருக்கான், 3 மணிக்கு விழித்துக் கொண்டிருக்கிறான், பாவத்தினுடைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், தூக்கம் வருவதில்லை. என்ன காரணம்? உலமாக்கள் அதையும் எழுதுகிறார்கள், அவனுடைய ரூஹுக்கு விஷம் கொடுக்கப்படுவதை போன்று அந்த ரூஹ் உணர்கிறது, அந்த ரூஹ் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக நிம்மதியற்ற நிலையில் அவனுக்கு தூக்கம் வருவது கிடையாது, பாவத்தில் மூழ்கி இருக்கின்றான். இரவு நேரம் 12, 1, 2 தூக்கம் வரவில்லை. என்ன காரணம்? அந்த ரூஹுள்ளே துடித்துக் கொண்டிருக்கிறார். ரூஹுக்கு சரியான உணவாக அல்லாஹ் குர்ஆனையும் திக்ரையும் தொழுகையும் அவருடைய சிந்தனையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். சங்கமிக்கல்லாங்கார்களே, ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிரங்க உடலை விட உள்ரங்கத்தில் உள்ள அந்த ரூஹை அதிக கவனித்தார்கள். ஆகவே தான் அதிகமாக இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஜஅல் ஸரீரத்தி கைரம் மின் அலானியத்தி, யா அல்லாஹ் என்னுடைய வெளிரங்கத்தை நீ அழகாக ஆக்கி இருக்கின்றாய், வெளிரங்கத்தை விட என்னுடைய ரூஹை உள்ரங்கத்தை அழகாக ஆக்குவாயாக, உள்ரங்கத்தை நீ அழகாக்குவாயாக. கண்ணாடி பார்க்கும் பொழுது துஆவை கற்றுக் கொடுத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த ஹல்கி, யா அல்லாஹ் என்னுடைய வெளிரங்கத்தை தோற்றத்தை அழகாக ஆக்கி இருக்கின்றாய், ஹஸ்ஸின் குலுகி உள்ரங்கத்தை அழகாக்குவாயா. சங்கமிக்கவர்களே, அல்லாஹ் நிம்மதியை இதில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். தீனிலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தான் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான். நிம்மதியை நாம் எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம், பணம் காசுகளிலும் சொத்துக்களிலும் மற்ற விஷயங்களில் மனிதன் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கின்றான், நிம்மதியை இங்குத்தான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் திக்ரிலும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையிலும் தான் நிம்மதியை வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். நேர்மாற்றமாக யார் இதையெல்லாம் புறக்கணித்து எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்காக துன்யாவை நோக்கி ஓடுகிறோம் என்பதாக அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு ஓடுகின்றார்களோ, அல்லாஹ் சொல்கின்றான், மன் அஅரத அன் திக்ரி, என்னுடைய திக்ரை விட்டுவிட்டு, குர்ஆனை விட்டுவிட்டு, ஹதீஸை விட்டுவிட்டு, தொழுகையை விட்டுவிட்டு
அனைத்து தீனுடைய அம்சங்களையும் விட்டுவிட்டு துன்யா எங்களுக்கு தேவை என்பதாக ஓடக்கூடியவர்கள் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடியை உண்டாக்குவோம். வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு நிம்மதியாக இருப்பதை போன்று தெரியலாம், அவர் கார்களில் உலா வருவதை போன்று தெரியலாம், பங்களாக்கள் இருப்பதை போன்று தெரியலாம். அல்லாஹ் ரசூலை விட்டு வாழக்கூடியவன் நிச்சயமாக இந்த ஆயத்தின் அடிப்படையில் அவன் நிம்மதியாக இருக்கவே முடியாது. நிம்மதி பெறக்கூடிய சாதனங்களை வாங்கலாம், நிம்மதிக்குண்டான சாதனங்கள், காரு, ஏசி, பெரிய பங்களாக்கள், சாதனங்களை வாங்கலாம். நிம்மதியை வாங்க முடியாது. நிம்மதி அல்லாஹ் தரக்கூடிய ஒன்று. நிம்மதி, உண்மையான நிம்மதியை அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தீன் ஷரியத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிரபலியமான ஒரு சம்பவம், முல்லா நஸ்ருத்தீனை பற்றி சொல்லுவாங்க. முல்லா நஸ்ருத்தீன் வீட்டுக்கு வெளியே தேடிட்டு இருக்கார். வீட்டுக்கு வெளியே தெருவினுடைய அந்த வெளிச்சத்திலே, விளக்கிலே எதையோ பரபரப்பாக தேடிக்கொண்டிருக்கிறார். பக்கத்துல அந்த வழியாக வர்றவங்க அவர்களும் ஆர்வத்தோடு, ரொம்ப கவலையோடு அவங்களும் சேர்ந்து தேடுறாங்க. என்னாச்சு, என்ன காணோம்? சாவியை தொலைச்சிட்டேன். ரொம்ப நேரமா தேடுறாங்க, தெரு விளக்கிலே வெளிச்சத்தில் தேடுறாங்க. இப்ப கேட்டாங்க எல்லாம், சாவி எங்க தொலைச்சிங்க? அவர் சொன்னாரு, வீட்டுல தொலைச்சேன். இங்கேயே தேடுறீங்க? வீட்டில் இருட்டாக இருக்கிறது, வெளிச்சம் இங்குதான் இருக்கிறது. ஆக வெளிச்சத்தில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக நகைச்சுவையாக முல்லா நஸ்ருத்தீனுடைய இந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதுபோன்று துன்யா வெளிச்சமாக தெரிகிறது, பணம் காசுகள் வெளிச்சமாக தெரிகிறது, தொழில் துறைகள் வெளிச்சமாக தெரிகிறது. அல்லாஹ் இந்த தீனில் தான் நிம்மதியை வைத்திருக்கிறான், குர்ஆனில் நிம்மதியை வைத்திருக்கிறான், ஹதீஸில் நிம்மதியை வைத்திருக்கிறான். இங்கு வெளிச்சமாக தெரிவதன் காரணமாக ஒரு பெரிய கூட்டம் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எச்சரிக்கிறான், அங்கே நிம்மதி இல்லை, அங்கு சோதனைகளும் சிரமங்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரூ பிஹி, யார் அல்லாஹ்வை மறந்து வாழுவார்களோ அவங்க உடனே பிடிக்கிறது கிடையாது, உடனே சோதனை தரது கிடையாது. ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரூ பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு நிஅமத்தினுடைய அனைத்து வாசலையும் திறந்து விடுவோம். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அனைத்து நிஅமத்துகளையும் பார்த்து சந்தோஷத்தினுடைய மிகைப்பிலே அகம்பாவத்தோடு நடக்க ஆரம்பிப்பார்கள். அஹத்னாஹும் பக்தத்தன், அல்லாஹ் சொல்கின்றான், ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நடக்கும் பொழுது திடீரென்று அல்லாஹ் பிடிப்பான். அல்லாஹ்வினுடைய பிடி எப்படி வரும் என்பது யாருக்கும் தெரியாது. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு பாடகர், மிகப்பெரிய பாடகர், பிரபலியமானவர், அங்குள்ள ஒரு ஆலிம் மௌலானா தாரிக் ஜமீல் இப்பொழுதும் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள். அவரிடத்திலே செல்கின்றார். சென்று சொல்கின்றார், எனக்கு கோடிக்கணக்கில் பணம் காசுகள் இருக்கிறது. அவர் சொல்கின்றார், பாகிஸ்தானுடைய ஒரு வாலிபர் எதையெல்லாம் கற்பனையாக சிந்திப்பாரோ அனைத்தும் எனக்கு நிஜத்தில் இருக்கிறது. பணம் காசுகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், அனைத்தையும் நிஜமாக என்னால் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கிலே எனக்கு செல்வங்கள் இருக்கிறது, மனதில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்பதாக அந்த மௌலானாவிடத்திலே அவர் கேட்கும் பொழுது மௌலானா தாரிக் ஜமீல் அவர்கள் சொன்ன ஒரே பதில் அவருடைய உள்ளத்தை மாற்றியது. அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வலது காலில் வலி இருக்கிறது, உன்னுடைய வலது கால் வலிக்கிறது, நீ இடது காலில் மருந்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். வலி இருப்பது வலது காலில், நீ மருந்து வைப்பது இடது காலில், எப்படி சரியாகும்? அதாவது அல்லாஹ் நிம்மதி, சந்தோஷம் அனைத்தையும் தீன், குர்ஆன், ஹதீஸில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நீ அங்கு தேடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அது ஒருபோதும் கிடைக்காது. அந்த பக்கம் இருட்டு இருக்கிறது, அந்த பக்கம் வழிகேடு இருக்கிறது, அந்த பக்கம் நரகம் இருக்கிறது. இந்த பக்கம் வாருங்கள், நீங்கள் இந்த பக்கம் வாருங்கள் என்பதாக அழைப்பு கொடுத்தார்கள். அவருடைய வாழ்க்கை மாறியது, வாழ்க்கை மாறியது. மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வினுடைய இறை நேசர் என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த தரத்தில் சென்று அவர் ஷஹீதாகின்றார், வஃபாத் ஆகின்றார். நீளமான அவருடைய வாழ்க்கை வரலாறு. சங்கமிக்கல்லாங்களே,
உண்மையான அல்லாஹ் சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை நாம் திக்ரும் செய்ய வேண்டும், தஸ்பீஹாத் என்ற திக்ரையும் நாம் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு செய்ய வேண்டும்? அல்லாஹ் அதையும் சொல்கின்றான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அறிவாளிகள் யார் தெரியுமா? அவர்கள் நிற்கும் பொழுதும் திக்ர் செய்வார்கள், உட்காரும் பொழுதும் திக்ர் செய்வார்கள், படுக்கையிலும் திக்ர் செய்வார்கள். மனிதனுடைய இயல்பான நிலை 3. ஒன்று அவன் நின்று கொண்டிருப்பான், அல்லது உட்கார்ந்து கொண்டிருப்பான், அல்லது படுத்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்கின்றான், அறிவாளிகள் யார் தெரியுமா? இந்த 3 நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஅ. அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா? வியாபாரத்தில் இருந்தாலும் அந்த வியாபாரம் அவர்களை அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தடுக்காது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய சிந்தனை நம்மிடத்தில் வர வேண்டும். அதுதான் எங்களுடைய குடும்பங்களில் சந்தோஷத்திற்கு வழிவகுக்கும். எங்களுடைய குடும்பங்களில் பெரும் பெரும் சோதனைகள், திடீர் சோதனைகள் வராமல் இருப்பதற்கு அல்லாஹ்வினுடைய சிந்தனை, அல்லாஹ்வினுடைய திக்ர், அல்லாஹ்வை நாம் நெருங்குவது, இதுதான் வழி என்பதை குர்ஆனுடைய இந்த ஆயத் தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதுபோன்று அவனுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்து உலகத்திலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து ஆখিরাவிலும் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் சுவர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாம் சென்றடையக்கூடிய அந்த நல்ல நசீபை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.